இன்னைக்கு டேல முதல்ல சித்தா டாக்டருக்கு தேவை இருக்கு, அதை நோக்கி ஒரு படிக்கிற ஒரு கூட்டமும் இருக்கு இல்லையா? இல்ல படிக்கலாமா, இல்ல இதுக்கப்புறம் படிக்காதீங்கன்னு ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்களா? சித்த மருத்துவம் தமிழகத்துல நிறைய மருத்துவ நெருக்கடிகள் வரும்போது அது வந்து நிறையவே கை கொடுத்தது. அடிப்படையில சித்த மருத்துவத்தோட பேசிக் என்ன அப்படின்னாக்க உணவே மருந்து அப்படின்றது தான் வந்து கான்செப்ட். அதாவது வந்து இந்த உடம்பை மண் உடம்பு அப்படின்றத சொல்லுவோம். மண்ணிலிருந்து வந்தது மண்ணிலிருந்து போகுது அப்படின்றது தான். ஏன்னா இந்த உடம்புல பஞ்சபூத தன்மை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த காலகட்டத்திலையும் அதுக்கான தேவை இருக்கா அப்படின்னு கேட்டாக்க கண்டிப்பா இருக்கு. சல்ஃபரை வந்து நம்மளால லாங் டேர்முக்கு எடுத்துக்க முடியாது. ஆனா பூண்ட உணவா நம்ம ஆயுட்காலம் முழுசா எடுத்துக்கலாம். ஒரு மனித இனம்னு ஒன்று இருக்குன்னா அது உணவை சார்ந்துதான், உணவை உண்டுதான் இயங்க முடியும். அப்படி இயங்கும்னால் அந்த உணவு இருக்க வரை இந்த சித்தா மருத்துவம் இருக்கும். ஒவ்வொரு தாவரத்திலையும் என்ன சத்து அது வந்து அந்த பிளான்ட் வந்து உறிஞ்சி வச்சிருக்கு அப்படின்றத சித்தர்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு இரும்பு சத்து உள்ள உணவை அதை கண்டறிஞ்சு அது சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்துல அனிமியா போகுது அப்படின்ற நாலேஜ் கிட்டத்தட்ட 2000 வருஷமா நம்மளுக்கு பழக்கத்துல இருந்து. ஒரு தனி மனிதனால ஒரு மருந்தை வந்து நம்ம இதுல இந்த மருந்து இருக்கு அப்படின்றத வந்து நம்மளால பயன்படுத்தி ரிசர்ச் பண்ணி அதை வந்து வெளியில கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்குன்னு பெரிய பல கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அது இப்போ சித்தர்கள் எழுதி வைத்த பாடல்கள் இருக்கு, அந்த பாடல்களுடைய வரிகள் சொல்லுது இந்த நோய்க்கு இது தீர்வாகும், இதுக்கு இது மருந்தாகும், இந்த உணவிலிருந்து இந்த பொருள் எடுக்கப்படுதுன்னு நல்லா சொல்றீங்க. இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இவ்வளோ நாலேஜா வந்து எழுதி வச்சிருக்காங்கன்னா அது வந்து இங்க இது மட்டும் தான். ஆயுர்வேதத்துல மேக்சிமம் வந்து ஹெர்பலை மட்டும் வச்சுதான் எடுத்திருப்பாங்க. அவங்க மேக்சிமம் மெட்டல்ஸ் மினரல்ஸ் பத்தி அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு கிடையாது. சித்தர்கள் இது சம்பந்தமா நிறைய பாட்டுகள் வந்து எழுதி வச்சிருக்காங்க. அதாவது வந்து ஒவ்வொரு துறையிலும் அப்டேஷன் தேவையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அப்டேஷன் தேவை. இந்த சித்த மருத்துவத்துக்கு 2000 கால வருஷம் அனுபவம் இருக்கு. குறைஞ்சபட்சம் சித்த மருத்துவம் தமிழர்களுக்கு 2000 வருஷமா பயன்படுறது. நலம் தரும் நல்லார் ஹாஸ்பிட்டல், கியூர் வித் சித்தா. கிளைகள் கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்எம் நல்லார் ஹாஸ்பிட்டலுடைய ஃபவுண்டர் சித்தா டாக்டர் சதீஷ்குமார் இருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம் சார். உங்களையும் உங்கள் நிறுவனத்தையும் மருத்துவமனையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சித்தா மருத்துவமனை சித்தா டாக்டருங்கும் போது இயல்பாக ஒரு சில டவுட்டுகள் எனக்குள்ளே இருந்தது, அண்ட் பொதுவாக மக்களுக்குமே இருக்கும். 2025 இருக்கும், நிலாவில் என்ன இருக்குது, செவ்வாய் கிரகத்தில் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு, மருத்துவத்துறையும் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஒரு சித்தா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவை இருக்குது? இன்னைக்கு டேல முதல்ல சித்தா டாக்டருக்கு தேவை இருக்குது, அதை நோக்கி ஒரு படிக்கிற ஒரு கூட்டமும் இருக்கு இல்லையா? இல்லை படிக்கலாமா, இல்லை இதுக்கப்புறம் படிக்காதீங்கன்னு ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்களா? அல்லது உங்கள் மருத்துவத்துறையில் சித்தாவின் தேவை இருக்கிறதா முதலில் அப்படிங்கிற சில கேள்விகள் இருக்கு இல்லையா? அதை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பித்தேன். ஆக்சுவலி நான் ஒரு பொதுமக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்னையோட ஜென்ரேஷன் இருக்கும்பொழுது என்னுடைய அறிவியல் வளர்ச்சியில் சித்தாவின் பங்கு இருக்கிறதான்னு கேட்குறேன். அடிப்படையில் சித்த மருத்துவத்தோட பேசிக் என்ன அப்படின்னாக்க உணவே மருந்து அப்படின்றது தான் வந்து கான்செப்ட். ஓகே, அதுக்கு சித்த மருத்துவத்தில் பேசிக்காக வந்து ஒன்று சொல்லுவோம். அதாவது வந்து இந்த உடம்பை மண் உடம்பு அப்படின்றத சொல்லுவோம். மண்ணிலிருந்து வந்தது மண்ணிலிருந்து போகுது அப்படின்றது தான். ஏன்னா இந்த உடம்புல பஞ்சபூத தன்மை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த காலகட்டத்திலையும் அதுக்கான தேவை இருக்கா அப்படின்னு கேட்டாக்க கண்டிப்பாக இருக்குது. மனிதன் உணவை உட்கொள்ளும் காலம் வரையும் கண்டிப்பாக சித்த மருத்துவத்துக்கு தேவை இருக்குது. ஏன்னா இது உணவே மருந்து அப்படின்றது தான் கான்செப்ட். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலாக பூண்டு நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். தினமும் உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். பூண்டோட நற்பயன்களுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க அதில் இருக்கிற சல்ஃபர். அதாவது வந்து இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பிளான்ட்டும் என்ன பண்ணும் அப்படின்னாக்க அதற்கு தேவையான சத்தை இந்த பூமியிலேருந்து உறிஞ்செடுத்துக்கும். சரியா? சில பிளான்ட் வந்து சில வகையான, அதாவது சில பிளான்ட் வந்து இரும்பு சத்தை, நெல்லிக்காய் மாதிரி உள்ள பிளான்ட் எல்லாமே இரும்பு சத்தை எடுத்துக்குது. சல்ஃபர் மாதிரி, அதாவது வந்து பூண்டு மாதிரி உள்ளதெல்லாம் கந்தக சத்தை வந்து எடுத்துக்குது. ஓகேவா? நார்மலாக கந்தகத்தை நம்மளால் சாப்பிட முடியுமா? மெடிசனாக வந்து லாங் டேர்முக்கு எடுத்துக்க முடியுமா? முடியாது. ஆனால் கந்தகம் சிறந்த ஆன்டிபயோட்டிக். ஏன்னா சல்ஃபாக்டம்ன்ற அதாவது வந்து சல்ஃபரை பேஸ் பண்ண மருந்துகள் வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அலோபதி மருத்துவமும் சில பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து சல்ஃபர் வந்து தடை பண்ணிட்டாங்க. சல்ஃபர் சார்ந்த மருந்துகள் உடம்புக்கு தடை, எடுத்துக்கிறது நல்லதில்லை அப்படின்றது, லாங் டேர்மாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பூண்டு, இதை வந்து காச நோய்க்கு மருந்தாக கூட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரிங்களா? ஏன் அப்படின்னாக்கா அது அந்த பாக்டீரியல் ஆன்டிபாக்டீரியல் ஃபங்க்ஷன் ஏன் அதில் வருது அப்படின்னாக்கா அதில் கந்தகத்தோட சத்து இருக்குது. சரிங்களா? நமக்கு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அதில் ஒரு பூண்டை நம்ம கடிச்சோன்னா ஒரு அசிடிக் தன்மை இருக்குது இல்லைங்களா? ஒரு ஆசிட் நேச்சரில் வந்து இருக்குது. அதில் வந்து காரணம்னா அதில் இருக்கிற சல்ஃபரோட தன்மை தான். அந்த சல்ஃபரும் இதுவும் சேர்ந்து தான். அப்போது சல்ஃபரை வந்து நம்மளால் லாங் டேர்முக்கு எடுத்துக்க முடியாது. ஆனால் பூண்டை உணவாக நம்ம ஆயுட்காலம் முழுசாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது அது அது அந்த தன்மை வந்து அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் இது பண்ணுது. கபத்தை வந்து நம்ம சளி மாதிரியான தொந்தரவுகளுக்கும் நம்ம கொடுக்குறோம், அஜீரண கோளாறுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி அது உடம்புல போய் அது ஒரு நல்ல
பயனை வந்து நமக்கு தருது. ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா ஒரு மனித இனம்னு ஒன்று இருக்குன்னா அது உணவை சார்ந்து தான், உணவை உண்டு தான் இயங்க முடியும். அப்படி இயங்கும்னால் அந்த உணவு இருக்க வரை இந்த சித்தா மருத்துவம் இருக்கும். ஆமாம் ஆமாம், அதாவது வந்து சித்த மருத்துவத்தோட அடிப்படை சக்ஸஸ் என்ன அப்படின்னாக்க ஒவ்வொரு தாவரத்துலேயும் என்ன சத்து அது வந்து அந்த பிளான்ட் வந்து உறிஞ்சி வச்சிருக்கு அப்படின்றத சித்தர்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ நெல்லிக்காய் இருக்குது, நெல்லிக்காயில் வந்து இரும்பு சத்து இருக்குது அப்படின்றது தெரியும். நெல்லிக்காய் சாப்பிட்டா ரத்தம் ஊறுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஊறும் இல்லைங்களா? இரும்பு சத்து நம்ம ரத்த ஊறுதலுக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் இருக்குது. அதுக்கு காரணம் அதில் இருக்கிற இரும்பு சத்து. ஆமாம் தானே? இப்போது நம்ம காலங்காலமாக நெல்லிக்காவை வந்து சாப்பிட்டா வந்து நம்ம இருப்போம். அப்போ இரும்பை சாப்பிட்டா ஒரு சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒரு இரும்பு சத்து உள்ள உணவை அதை கண்டறிஞ்சு அது சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் அனிமியா போகுது அப்படின்ற நாலேஜ் கிட்டத்தட்ட 2000 வருஷமா நம்மளுக்கு பழக்கத்தில் இருந்திருக்கு. இல்லைங்க, இப்போ இரும்பு சத்து இருக்கு இந்த பொருளை இது சாப்பிட்டாலும் அனிமியா போகும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏன் அனிமியா? அதான் வந்து பாண்டு நோய் போகுன்றாங்க. இரும்பு சத்து உள்ள உணவை பாண்டு, வெண்குட்டம், பருந்தூள நோய் போகும் அப்படின்ற பாட்டே இருக்கு. இரும்போட பொதுகுண பாட்டில் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, பாண்டு, வெண்குட்டம், பருந்தூள நோய் போகும் அப்படின்றாங்க. அதாவது வந்து பாண்டுனா அனிமியா. ஒரு நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது வந்து ரத்தம்ன்றது வந்து இரும்பு சத்து சேர்ந்து தான் உருவாகுது. அதுக்கு இந்த இரும்பு சத்து சார்ந்த உணவுகளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க பாண்டு நோய், அனிமியா போதுன்றத நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த உணவு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அந்த நெல்லிக்காயை நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரத்த சோகை போன்ற இரும்பு சத்து அதிகமாகுது. அதனால் ரத்த சோகை போன்றது குறையுது. இந்த மாதிரியான சத்துக்களை இந்த பிளான்ட்டு உறிஞ்சி வச்சிருக்கிறது நாம் உணவாக நாம் எடுத்துக்கும் போது பிளான்ட் பேசிஸில் ஒவ்வொரு பிளான்ட்டு. இப்போ பீட்ரூட்டில் நைட்ரேட்டோட தன்மை அதிகமாக இருக்கும். நைட்ரேட் வந்து எதுக்காக வந்து அது வந்து முக்கியம் அப்படின்னாக்க நம்மளோட பிளட் வெசல்ஸை வந்து டைலேட் பண்ணி கொடுக்கும். அதாவது வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணும் பீட்ரூட் சாப்பிட்டா. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு உணவுப் பொருள்லையும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது, ஒரு நோயை க்யூர் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு சொல்கிறீங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதனால தான் சித்தா அப்படிங்கிற ஒரு பெயர் வந்ததாக சொல்கிறீங்க. எப்படி அன்றைய தினத்தில் இது நோயாகும், இது நோயோடைய காரணமாகும்னு சிறந்து விளங்கியிருப்பாங்க நம்ம முன்னோர்கள்? அதான் வந்து இப்போ முதலமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பை வெளிவிட்டார். அதான் வந்து 5300 வருஷத்துக்கு ஆண்டுக்கு முன்னாடியே எறும்பை உருக்கும் தொழில்நுட்பம் தமிழர்களுக்கு தெரிஞ்சது அப்படின்றத இப்போ ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிட்டாங்க இல்லைங்களா? இப்போது 5300 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இரும்பை பற்றி ஒரு நாலேஜ் வந்து அவனுக்கு இருந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதே மாதிரி தான். அதான் வந்து தமிழன் அந்த உலோகத்தில் மட்டும் வந்து நிபுணத்துவம் பெறல. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அகத்தியர், போகர், இந்த மாதிரியான நிறைய சித்தர்கள் வந்து மெட்டலை பற்றி எழுதியிருக்காங்க. அதாவது வந்து மெட்டல்ஸ்லேருந்து மினரல்ஸை எப்படி உருவாக்கணுன்றது எழுதியிருக்காங்க. அந்த மினரல்ஸை எப்படி மருந்தாக மாற்றணும் அப்படின்றத வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதுதான் இப்போது நமக்கு நார்மலாக தெரியும் வந்து ஜிங்க் நம்ம விட்டமின் ஜிங்க் வந்து மெடிசன்ஸ் வந்து நம்ம இப்போ நிறைய நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நிறைய மாடர்ன் சைட்லேயும் வந்து ஜிங்க் மெடிசன் வந்து மருந்தாக நம்ம பற்றாக்குறைக்கு, அதாவது வந்து விட்டமின் டெஃபிஷியன்சிக்கு அது முக்கியமான மருந்தாக நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? இதை 2000 வருஷமாக நாகபஸ்பம்ன்ற பேரில் சித்த மருத்துவத்தில் பயன்பாட்டில் இருக்குது. அதாவது வந்து நாகம் அப்படின்றது வந்து ஒரு மெட்டல், ஜிங்க் தான் நாகம். இதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது தமிழ்லே இது பேர் துத்தநாகம் தானே? ஆமாம், நாகம் அதுதான் நாகம். நாக பஸ்பம் அந்த அந்த நாகத்தை, அதாவது வந்து அதை ஹீட், அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மி. ஓகேவா? அதனால் அதை நம்ம வானலில் போட்டே நம்மளால் உருக்க முடியும். அதை உருக்கி அதில் வந்து சில மருந்துகளை வந்து நம்ம கலந்து அதை வந்து ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து நிறைய ஆக்சிடைஸ் ஆகும். அப்போது இந்த மெட்டலானது அந்த பொருள் கூட வினை புரிஞ்சு அது வந்து ஜிங்க் ஆக்சைடாவோ, ஜிங்க் சல்ஃபேட்டாவோ, ஜிங்க் கார்பனேட்டாவோ வந்து மினரலாக கன்வெர்ட் ஆகும். அதாவது வந்து ஒரு இரும்பு பொருளை வந்து அது வந்து வேதிவினை, அதாவது ஹீட்டாக இருக்கும்போது அதில் நம்ம ஒரு பொருளை சேர்க்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா வெட்டையாகுது. அதாவது வந்து பவுடர் ஆகிறது தான் வந்து சித்தர்கள் வந்து இரும்பு வெட்டையாகுதுன்றாங்க. அதாவது வந்து ஒரு மினரல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா அதாவது வந்து உப்புகள் தானே, தாது உப்புக்கள் தானே அது. ஓகேவா? தாது உப்புகள்ன்றது என்ன அப்படின்னாக்கா அமிலத்தன்மை உள்ள பொருளும் காரத்தன்மை உள்ள பொருளும் சேரும்போது
நமக்கு உப்பு கிடைக்குது. சரிங்களா? அதே மாதிரி தான் ஜிங்கு கூட அது சல்ஃபேட்டாவா, அதாவது வந்து கந்தகத்தை சத்து சேர்த்தும் போது அது வந்து ஜிங்க் சல்ஃபேட்டாக நமக்கு கிடைக்கும். இல்லை வந்து அதை ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஜிங்க் ஆக்சைடாக வந்து நமக்கு கிடைக்கும். இல்லை சுண்ணாம்பு சத்து கார்பனேட் கூட வந்து நம்ம அது வினைபுரிக்கும் போது ஜிங்க் கார்பனேட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு அந்த மெட்டலை வெட்டையாக்குதல்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பவுடர் ஆக்கிறதா வெட்டையாக்குதல். அந்த அந்த பவுடராக்கி அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதை சாம்பல் ஆக்குவாங்க, பஸ்பம் ஆக்குவாங்க. பஸ்பம் அப்படின்னாக்க சாம்பல் ஆக்கிறது. அப்போ தான் வந்து அதை வந்து நம்மளால் எடிபிள் கண்டிஷனுக்கு அதை அந்த வெட்டையாகினா மட்டும் அதை அப்படியே வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ அந்த மெட்டல், அந்த ஜிங்க்ன்றது ஒரு மெட்டல் தான். ஆனால் அந்த மெட்டல் தன்மை வந்து நம்ம உடம்புக்கு தேவை. அந்த இரும்பை பிடிச்சி யாரும் கடிச்சிக்கோங்க அப்படின்றது வந்து நம்ம சொல்ல போகிறது இல்லை. அந்த மெட்டலை வந்து அப்படியே கடிச்சு தின்னுங்கன்றது யாரும் சொல்ல போகிறது கிடையாது, இல்லையா? அந்த மெட்டலை நம்ம ஒரு வேதிவினை உட்படுத்தி அதை வந்து மினரலாக மாற்றுறோம். அந்த மினரலும் நாம் வந்து ப்ராசஸ் பண்ணி பஸ்பமாக மாற்றுறோம். பஸ்பமாவோ செந்துராமாவோ அதை வந்து எடிபிள், அதாவது வந்து உண்ணும் தன்மைக்கு வந்து நம்ம கொண்டு வரோம். உண்ணும் தன்மைக்கு கொண்டு வந்து அதை நாகபஸ்பமாக கொடுக்குறோம். அப்போது ஜிங்கை பேஸாக வச்சு வருது. அது ஒன்று ஜிங்க் சல்ஃபேட்டாக இருக்கலாம், இல்லை ஜிங்க் ஆக்சைடாக இருக்கலாம், ஜிங்க் கார்பனேட்டாக இருக்கலாம். இந்த தொழில்நுட்பம் கிட்டத்தட்ட அகத்தியர் எழுதி வச்சுருக்காங்க, போகர் அதை சார்ந்து எழுதி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டலுக்கும் எழுதி வச்சுருக்காங்க. இரும்புக்கு எழுதி வச்சுருக்காங்க. இரும்பை எப்படி வந்து இது மருந்தாக வந்து பயன்படுத்தணும். சித்த மருத்துவர் அயச்சந்தூரன்றதை பயன்படுத்தணும். அதை இரும்பை மண்ணிலேருந்து பிரித்து எடுத்து அதை வந்து நம்ம வந்து மருந்தாக வந்து நம்ம பயன்படுத்துவோம். பிரித்து எடுத்து அதை எடிபிளாக மாற்றி இப்போ நான் அயச்சந்தூரம் வந்து நிறைய டிசீஸ்க்கு வந்து நம்ம கொடுப்போம். அயச்சந்தூரம் வந்து பாண்டு சூளை, அதாவது வந்து பாண்டு சூளை, சோபை, இந்த மாதிரி காமாலை, மஞ்சக்காமாலை வரையும் நம்ம அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒரு மெட்டலை பற்றி மட்டும் இல்லை, எல்லா மெட்டலை பற்றியும் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. தங்கத்தை வந்து எப்படி வெட்டையாக்கணும்னு இருக்குது, வங்கத்தை வந்து எப்படி வெட்டையாக்கணும் இருக்குது, கோல்டு வந்து எப்படி நம்ம வந்து மருந்தாக மாற்றணும்னு இருக்குது, சில்வரை வந்து எப்படி மருந்தாக மாற்றணும்னு இருக்குது. அதாவது வந்து ஒரு மெட்டலை, ஒரு உலோகத்தன்மை உள்ள பொருள் இருந்து மினரலை மட்டும் பிரித்து அதை மருந்தாக உட்கொள்ளக்கூடிய தன்மைக்கு மாற்றுறது. ஆமாம், ஒரு உலோகத்தன்மை உள்ள பொருளை மினரலாக மாற்றி அந்த மினரல்லேருந்து நாம் வந்து மருந்தாக மாற்றுறது. இப்போது ஜிங்க்ன்றது ஒரு மெட்டல் தான். அந்த மெட்டல் வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லையா? அதுதானே வந்து நம்ம உணவு இப்போ இருந்தோம் மாடர்ன் சயின்ஸில். இதை நம்ம கிட்டத்தட்ட நாகபஸ்பன்ற பேரில் கிட்டத்தட்ட 2000 வருஷமாக நம்ம பயன்படுத்திட்டு தான் இருந்தோம். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா 2025 அறிவியல் துறை வளர்ந்தது, மருத்துவத்துறை வளர்ந்ததுன்னா அன்றே வளர்ந்த மருத்துவத்துறையாக சித்தா இருந்திருக்கு. ஆனால் அது இப்போ உள்ள எவிடன்ஸ் பேஸ்ட் சயின்ஸில் வந்து யாரும் ரிசர்ச் பண்ணல. ஒரு மருந்து நம்ம இப்போது ஒரு தனி மனிதனால் ஒரு மருந்தை வந்து நம்ம இதில் இன்ன மருந்து இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் பயன்படுத்தி ரிசர்ச் பண்ணி அதை வந்து வெளியில் கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்குன்னு பெரிய பல கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அது, இல்லைங்களா? நம்ம ஆனால் இங்கே வந்து அறிவியல் பூர்வமான முறை இருந்திருக்கா அப்படின்னு கேட்டாக்க அந்த மாதிரி நிறைய அனுபவ மருந்துகள் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ சித்தர்கள் எழுதி வைத்த பாடல்கள் இருக்குது, அந்த பாடலுடைய வரிகள் சொல்லுது இந்த நோய்க்கு இது தீர்வாகும், இதுக்கு இது மருந்தாகும், இந்த உணவிலிருந்து இந்த பொருள் எடுக்கப்படுதுன்னு நல்லா சொல்கிறீங்க. இப்போ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ நவீன காலத்தில் வரக்கூடிய வினோத நோய்களாக இருக்கலாம், அல்லது அதோடைய அறிகுறிகளை வைத்து பல விஷயங்களை அவங்க குறிப்பாக விட்டுருக்கலாம். ஒரு உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய மருத்துவ சார்ந்த பற்றி சொல்லியிருக்கலாம். இதை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இது தமிழர் சார்ந்து ஒரு சித்தர்கள் சார்ந்து வரக்கூடிய ஒன்றா இருக்கு இல்லையா? இப்போ இது இப்படி எடுத்துக்கிறதா இல்லை உலகெங்கிலும் வாழ்ந்தவர்கள் எழுதியதா, தமிழ் குறிப்பாக தமிழ் சித்தர்கள்? தமிழ் சித்தர்கள் மேக்ஸிமம் தமிழில் தான் வந்து இதை எழுதி வச்சுருக்காங்க. கிட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இவ்வளோ நாலேஜாக வந்து எழுதி வச்சுருக்காங்கன்னா அது வந்து இங்கே இது மட்டும்தான். ஆயுர்வேதத்தில் மேக்ஸிமம் வந்து ஹெர்பலை மட்டும் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அவங்க மேக்ஸிமம் மெட்டல்ஸ் மினரல்ஸை பற்றி அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு கிடையாது. சரியா? அதனால் வந்து அவங்க வந்து ஹெர்பல் சார்ந்ததாக இருக்கும். சித்தர்கள் இது சம்மந்தமாக நிறைய பாட்டுகள் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த 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 அறிவை வந்து நாம் இப்போ உள்ள சந்ததிக்கு மாதிரி டெவலப் பண்ண வேண்டியது இப்போ உள்ள தலைமுறையோட கடமை, இல்லையா? ஆமாம், அதாவது வந்து ஒவ்வொரு துறையிலையும் அப்டேஷன் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்டேஷன் தேவை. இந்த சித்த மருத்துவத்துக்கு 2000 வருஷம் அனுபவம் இருக்குது, இல்லையா? குறைஞ்சபட்சம் சித்த மருத்துவம் தமிழர்களுக்கு 2000 வருஷமாக பயன்பட்டுருக்கு, இல்லையா? ஒரு விஷயம் அதில் இருக்கிறதுனால தான் வந்து இத்தனை வருஷம் அதனால சர்வை முடியாது. அது ஒரு வாய்மொழியாவது சொல்லி 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 2000 வருஷம் ஓகே வந்திருக்கு, இல்லைங்களா? அப்போ அந்த அனுபவத்தை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு அறிவியல் பூர்வமாக கடத்தணுமா, அதை டெஸ்ட் பண்ணி நம்ம கடத்தணும். சித்த மருத்துவம் தமிழகத்தில் நிறைய மருத்துவ நெருக்கடிகள் வரும்போது அது வந்து நிறையாவே கை கொடுத்துருக்கு, இல்லையா?
இது டெங்கு பிரச்சனை, டெங்கு காய்ச்சல் வரும்போது நிலவேம்பு கஷாயம், சிக்கன்குனியா வரும்போது நிலவேம்பு கஷாயம் அற்புதமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து சஜஸ்ட் பண்ணுது. நிலவேம்பு கஷாயத்தில் அப்போ வந்து பப்பாளி இலைச்சாறுன்னு ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க. ஆமாம், பப்பாளி இலைச்சாறு அப்படின்றது. பப்பாளி இலைச்சாறு குடிக்கும்போது பிளேட்லெட் கவுண்ட் வந்து அதாவது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சடனாக அந்த வைரல் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரத்தத்தில் பிளேட்லெட் கவுண்ட் டவுன் கம்மியாயிருது. அப்போ வந்து அந்த அழிந்து போன பிளேட்லெட்களை உருவாக்குறதுக்காக ஒரு அதிக தேவை இருக்குது. அப்போது இந்த பப்பாளி இலைச்சாறு குடிக்கும்போது பிளேட்லெட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போது மாடர்ன் சைடில் இருக்கிற நிறைய அலோபதி ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இது பப்பாளி இலை எக்ஸ்ட்ராக்ட் டேப்லெட் கொடுத்துருக்காங்க, இப்போ யூஸ் பண்ணுறாங்க. டெங்கு வந்துச்சுன்னா பப்பாளி இலையோட எக்ஸ்ட்ராக்டாக எடுத்து அதை மருந்தாக வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது பிளேட்லெட் கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இது அந்த அனுபவத்தோட வந்து வெளிப்பாடு தானே. அதே மாதிரி வந்து கொரோனா டைமில் வந்து நமக்கு வந்து கபசுர குடிநீர்னு கொடுத்துருக்காங்க பேண்டமிக் காலத்தில். அப்போது அது நிறைய பேர்களுக்கு வந்து கை கொடுத்தது. சில பேர் சொல்லுவாங்க கபசுர குடிநீரில் வந்து வைரலை எதிர்த்து போராடுறதுக்கான தன்மை இல்லை, அது ஆன்டிவைரல் ட்ரக்கெல்லாம் கிடையாது அப்படின்றது சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் தான் இருக்குது, அந்த அளவெல்லாம் இல்லை. ஆமாம், ஆனால் கொரோனா காலத்தில் வந்து எப்படி வந்து கபசுர குடிநீர் வந்து வேலை செஞ்சது அப்படின்னாக்கா இப்போ நமக்கு லங்ஸில் இருக்குது. லங்கை வந்து கொரோனா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொரோனா கிருமி போய் லங் செல்களை வந்து டேமேஜ் பண்ணும், அதை சிதைச்சி வந்து அழிக்கும். அப்படி அழிக்கும்போது அங்கே இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் நடக்கும். உடனே நீர் கொத்துக்க ஆரம்பிக்கும், லங்ஸில் ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகும். சரிங்களா? அப்படி ஃப்ளூயிடு கலெக்ட் ஆகும்போது லங்ஸால் சுருங்கி விடுவேன். இப்போது லங்ஸோட வேலையை என்ன, சுருங்கி விரியறதுனால ஆக்சிஜனை உள்ளே எடுக்குது இல்லையா, ஆக்சிஜனை உள்ளே எடுத்து ரத்தத்துக்குள்ளார கலக்குது. இப்போது இந்த லங்ஸு ஃபுல்லாக தண்ணி நீர் கொத்துச்சுன்னா அதால் வந்து எப்படி சுருங்கி விரிய முடியாது. ஸோ அப்போ சுருங்கி விரிய முடியாமல் இந்த கபசுர குடிநீர் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த லங்ஸில் இருக்கிற நீர் கோத்துக்கிற தன்மையை கண்ட்ரோல் பண்ணிச்சு. இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்காமல் பார்த்துக்குச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த லங்ஸு சுருங்கி விரிய முடிஞ்சதுனால கொரோனாவால் அந்த பேஷண்ட்டை பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த புண்ணு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து இதாகிடுச்சு. மறுபடியும் அது வந்து அவனுக்கு லைஃப் த்ரெட்டனாக கொண்டு போட வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்துகிட்டு போகாமல் அது விடுபடக்கூடிய ஒரு தீர்வாக அமைஞ்சது. ஸோ இந்த மாதிரி பேண்டமிக் வர காலத்தில் நமக்கு சித்த மருத்துவம் வந்து கை கொடுக்குது. பல மருந்துகள் இன்னும் ரிசர்ச் பண்ணி அதாவது வந்து பல நோய்களுக்கு அலோபதி ஆங்கில மருத்துவத்தில் மருந்து இல்லைன்றது அவங்க சொல்கிறாங்க. சிலது நாம் ஒரு சில மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் அனுபவமாக கொடுத்து அதை நிறைய பேருக்கு குணமாக்கியிருக்கோம். அந்த எப்போதும் வந்து அனுபவம்ன்றது ஒரு அதுக்கான வேல்யூ இருக்கு இல்லையா. ஒருத்தர் கிட்டத்தட்ட 2000 வருஷமாக அதை கொடுத்து அனுபவமாக வந்து மக்களுக்கு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது இப்போ இருக்கிற சயின்ஸ் வந்து ப்ரூஃப் கேட்குது, அதாவது வந்து அதை நிரூபிக்க சொல்லுது. அது வந்து இப்போ இருக்கிற இங்கே ஒரு சின்ன கம்யூனிட்டி தானே. சித்தான்றது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு 5000-10,000 டாக்டர்ஸ் தான். இந்த சின்ன கம்யூனிட்டியால் வந்து அது வந்து அவ்வளோ பொருளாதார செலவு பண்ணி நிரூபிக்க முடியுமா? ஏன் நம்மளால் வந்து ஒரு சித்தா யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒன்றும் முடியல. இந்தியாவில் இருக்கோம். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆளுநர்கிட்ட வந்து ஒரு சித்தா யூனிவர்சிட்டி இது அப்ரூவல் கொடுத்தது இல்லையா, அது ஒன்றும் கையெழுத்தாக்காமல் அப்படியே தானே இருக்குது. இதில் அரசியலும் சேர்ந்துருது. ஓகே, இப்போ வந்து ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறத பார்த்தா 2500 வருடம் பாரம்பரியம் மிக்க இந்த சித்தா அப்படி மருத்துவ குணம்ங்கிறது உணவு பழக்கம் இருக்க வரை நீடிக்க போகுது. ஆனால் இதை வளர்ப்பதற்கோ ஆராய்ச்சி செய்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சிகளை அரசு மேற்கொள்ளலை அப்படிங்கிற ஒரு கவலையாக சொல்கிறீங்க. அதுக்கு மேற்கொள்கிறாங்க சில. அதுதான் ஒரு யூனிவர்சிட்டி கொண்டு வராங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஆளுநர் அதுக்கான யூனிவர்சிட்டிக்கான புரியுது, எனக்கு புரிஞ்சது. இப்போ அதை வந்து பாலிடிக்ஸாக மாறிடுச்சு இல்லை. ஓகே, ஆங்கில மருத்துவமும் சித்த மருத்துவம் வந்து சரியான பலம் பொருந்திய மருத்துவம் தான், ஆனால் போதிய ரிசர்ச் இல்லாதனால அப்படியே தேங்கி கிடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கமாக தான் அதை சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஓகே, ஆனால் நீங்கள் சொல்லும்போது மேபி இதை பூண்டு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து சொன்னீங்க. ஒரு உணவில் இருக்க இதை தான் வந்து இந்த உணவை சாப்பிட்டால் இந்த நோய் வராது, அந்த உணவை சாப்பிட்டால் அதுதான். அதாவது வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற கீரையை வந்து நீங்கள் கீரைகள்னு நம்ம பயன்படுத்துகிறோம். மூலிகைகள் செடிகளை வந்து கீரை நீங்கள் ரெகுலராக சாப்பிடாத தாவரங்களை நாங்கள் மூலிகைகள்னு கொடுக்குறோம், அவ்வளோதான். அது உங்களோட உணவில் ரெகுலராக இருக்காது. அதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா கீரை, அது ரெகுலராக பயன்படுத்தாமல் தேவைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மருந்து இல்லையா. ஸோ மருத்துவத்தில் அது வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் அதாவது வந்து இலைத்தலைகளையும் பார்ப்போம்,
ஒரு மெட்டல்ஸை பற்றிய ஒரு நாலேஜே இருக்குது. மெட்டல்ஸை மினரலாக மாற்றுறதுன்றது அந்த காலத்தில் 2000 வருஷம் கேள்வி முடிஞ்சது, அது எவ்வளோ பெரிய நாலேஜ் இல்லையா? அதை பற்றிய நாலேஜும் இருக்குது. ஒரு ஜீவ சம்மந்தம், அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் உயிரினங்களை ஜீவ பொருட்களையும் மருந்தாக வந்து பயன்படுத்துவாங்க. நத்தை, சிப்பி, கோழி இந்த மாதிரியான மருத்துவ உணவின் மூலமாக, அசைவத்தின் மூலமாக கூட மருந்தாக வந்து பயன்படுத்துகிற தன்மை இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ தாவரமாக இருக்கட்டும், ஜீவ பொருட்களாக இருக்கட்டும், உலோக பொருட்களாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அதை வந்து எப்படி மருந்து ஆக்கணுன்ற தன்மை வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு நீண்ட நெடிய அனுபவத்தோடு இருக்குது. அதை இப்போ இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, இது எத்தனை வருஷம் காலம் ஆனாலும் அழியாது. ஆனால் அதை அப்டேட் பண்ணி சித்த மருத்துவத்துக்குன்னு நம்ம கொண்டு வரணும். இப்போது நான் ஒரு இது சொல்கிறேன். எல்டோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில மருத்துவத்தில் வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து மெயினாக எதுலேருந்து வந்து எடுப்பாங்க அப்படின்னாக்கா, பூனைக்காளி அப்படின்ற ஒரு தாவரத்தில் அல்கலைடாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்ச அந்த மருந்தை வந்து டெரைவ் பண்ணி அந்த அல்கலைடை வந்து பிரித்து எடுத்திருப்பாங்கல்ல, அவருக்கு வந்து அந்த ஆராய்ச்சியாளருக்கு திடீர்னு ஞான உதயமாக வந்திருக்கும். இந்த செடியில் வந்து இந்த அல்கலைடு இருந்திருக்கு, இது இந்த மருந்துக்கு வந்து இந்த நோய்க்கு வந்து இது மருந்தாக பயன்படுது அப்படின்றதெல்லாம் வந்து அப்படிலாம் எத்தனையோ பிளான்ட் இருக்குது. அப்படி ஞான உதயத்தெல்லாம் வராது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, பாரம்பரியம், அதாவது வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ சித்தால வந்து நிறைய பிளான்ட்ஸ் இருக்கா, ஆயுர்வேதத்தில் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் முறையாக இருக்குது. ஓகே, இந்த பிளான்ட்டை கொடுத்தாங்கனாக்கா இந்த நோய்க்கு வந்து அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அப்போ அதுலேருந்து ஏதோ ஒரு அல்கலாய்டு தான் வந்து அந்த வேலையை செய்யுது. அப்போ அந்த அல்கலாய்டை எடுத்து டெரைவ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த டிசீஸ்க்கு எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ இது பண்ணலாம் அப்படின்றத தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. இப்போ பூனைக்காளி விதை பூனைக்காளியிலேருந்து அவங்க எடுத்தாங்க அப்படின்றத வச்சுக்கலாம். அப்போ எடுத்தாங்கன்னா அந்த எல்டோப்பாவை சித்த மருத்துவர்களால் கொடுக்க முடியாது. நாங்கள் டைரெக்டாக பூனைக்காளி தான் கொடுக்க முடியும். எனக்கு தெளிவாக இது ஆக்சுவலி சரியாக புரிஞ்சது. இதிலிருந்து இது எடுக்க முடியுங்கிற, இப்போ ஒரு 5000 பிளான் இருக்குன்னா அந்த 5000 பிளான்ல இந்த நோய்க்கு இந்த பிளான்லேருந்து இது மாதிரி, அது எப்படின்னா இங்கிருந்து குறிப்புகளை எடுத்து அதை டெவலப் பண்ணி ஆங்கில முறையாக பயன்படுத்தப்படுது பெரும்பாலும் அப்படின்னு அவர் சொல்கிறீங்க. மேபி நீங்கள் சொல்வதை பார்த்தால் இந்த சித்த மருத்துவங்கிறது ரொம்ப பாரம்பரியம் வாய்ந்தது. அது இந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் மட்டும் எடுக்க மாட்டாங்க. அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக ஒன்றுலேருந்து ஒரு குறிப்புகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கேதர் பண்ணி அங்கே வர்றாங்க. ஆனால் நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம், தமிழர் சார்ந்தது, சித்தர்கள் எழுதியது, இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது இல்லை யாரும் அப்படிங்கிறதும் அரசாங்கமும் எடுத்துகிட்டு போகிறது வேதனைக்குரியதாக இருக்குது. மேபி அது விரைவில் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அடுத்த வீடியோவில் நான் இது குறித்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி.